அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக, துன்பங்கள் இல்லாத ஒரு தூய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்ம எல்லாருமே விரும்புகின்றோம். பல கோணங்கள்ல அதற்கான முயற்சிகளை நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு அமைதியான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நாம் அந்த அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய மனதில் விழிப்புணர்வு இல்லாத பகுதி தான் அதிகமாக நம்மை ஆட்படுத்தி இருக்கிறது. நம்ம எல்லாம் பாருங்களேன், ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்றோம், ஆனால் அந்த விஷயங்களை நம்ம செய்யறது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்யக்கூடாது, இந்த செயல்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றீங்க, ஆனால் நம்மை மீறி அந்த செயலை செஞ்சுட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த செய்யறோம். இந்த பிறவியில மனிதன் முதல்ல நிறை கவனம் என்ற ஒரு விஷயத்த உருவாக்கணும். தன்னுடைய உடல் அளவுல பல அசைவுகள் செய்யறோம். நிக்கிறோம், உட்கார்றோம், நடக்கிறோம், படுக்கிறோம், கை கால்களை அசைக்கிறோம், பேசுறோம், யோசிக்கிறோம். இப்படி நம்ம பல வேலைகள் நம்ம அறியாமல் செய்யறோம். நாம் நம்முடைய வேலைகள் செய்யும் போது நாம நிறை கவனத்துடன், முழுமையான கவனத்துடன், முழு ஈடுபாட்டுடன் நம்முடைய உடல் அசைவுகளையும், மனதுல வரக்கூடிய எண்ணங்களையும், போற எண்ணங்களையும் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நாம் நிறை கவனத்தோட பார்க்கணும். அப்படி நாம் நிறை கவனத்தோட நம்ம பார்க்க 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 இந்த உடலானது என்ன செய்யுது, பல கோணங்கள்ல அலையுது. இந்த உடலானது பல விஷயங்கள்ல செயல்படுது. அதில் நம்ம அப்படியே விழிப்புணர்வோடு பார்க்கிறோம். மனமானது அது இஷ்டத்துக்கு பல்வேறு எண்ணங்களை கொடுக்குது, அதையும் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய உடலையும் மனதையும் அதுல வரக்கூடிய விஷயங்களையும் அசைவுகளையும் நாம் நிறை கவனத்தோட பார்க்க பழகணும். ஆரம்பத்துல அது கஷ்டமா இருக்கும், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஐயோ, நம்ம கவனமா இருக்கும்னு நினைச்சோமே, கவனமா இல்லையே. அது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பல பிறவிகளாக விழிப்புணர்வு இன்றி தான் இருக்கோம். இப்போ திடீர்னு விழிப்புணர்வை மேற்கொள்றோம், அந்த விழிப்புணர்வு மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ நான் கவனமா இல்லையே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம். நம்ம நடக்கிறத கவனமா நடக்கலாம், நம்ம பேசுறத கவனமா பேசலாம், நம்முடைய உடல் அசைவுகள், கையை தூக்குறோம் இறக்குறோம் கவனமா செய்யலாம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அசைவுகள் மீது நிறை கவனத்தை கொண்டு வாங்க. அதன் பின் படிப்படியாக எதில் கொண்டு வாங்க, உங்களுடைய மனதின் மீது கொண்டு வாங்க. நீங்கள் நிறை கவனத்தோடு நடக்க நடக்க உங்களுடைய மனமும் உடலும் உங்களில இருந்து படர்க்கையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கான்சியஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது உங்களுடைய இயல்பாக மாறும். முதல்ல நிறைய மிஸ்ஸிங் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லா விழிப்புணர்வு இல்லாம இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு விழிப்புணர்வா இருக்கும்னு தாட் வரும், உடனே விழிப்புணர்வா இருக்கும். இப்படி மாறி 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 இருக்கும். ஆனால் முடிந்த அளவு தீவிரமா நான் விழிப்புணர்வோட இருக்கும். ஆனா நீங்க அதுல குற்ற உணர்ச்சி, விழிப்புணர்வு மிஸ் ஆனா குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத அடிக்கடி சங்கல்பித்துக் கொள்ளுங்கள். காலையில எழுந்த உடனே விழிப்புணர்வோட எந்திரிச்சு பெட்ல உட்காந்து உங்களுடைய உடலை கவனிச்சு பாருங்க. எந்திக்கிறத கவனிங்க, நடக்கிறத கவனிங்க. அல்லது ஒரு 20 நிமிடம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாக்கிங் மெடிடேஷன் பண்ணுங்க. மெதுவா வாக்கிங் போங்க, வாக்கிங் வாங்க, விழிப்புணர்வோடு நடந்து பாருங்க. இப்படி விழிப்புணர்வை படிப்படியாக தான் நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா நம்மளிடம் 99% விழிப்புணர்வு இல்லாத பகுதி தான் இருக்குது. 1% தான் விழிப்புணர்வு இருக்குது. அந்த விழிப்புணர்வை படிப்படியாக நம்ம அதிகப்படுத்தணும். எப்படி உங்களுக்கு படிப்படியாக அந்த விழிப்புணர்வு அதிகமாகி உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் படர்க்கையாகவோ, அல்லது உங்களுக்கு உடலும் மனதும் படர்க்கையாகவோ இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் மெல்ல 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 உங்களுடைய விழிப்புணர்வு புத்தத்தன்மைக்குள் செல்கிறது. புத்தத்தன்மையை உங்களுடைய ஒரு கணப்பொழுது நீங்கள் அந்த புத்தத்தன்மையை, அந்த நிலையை நீங்கள் உணரத் தொடங்கினால் உங்களுடைய விழிப்புணர்வு மேலும் 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 அதிகமாகும். உங்களுக்கு துன்பமே வராது. துன்பம் எல்லாம் மனதின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு தான். மனதுல தான் மாறி 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 கவலைகளும் வருத்தங்களும் வருகிறது. நீங்கள் விழிப்புணர்வின் உச்சத்தில், அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது உங்களை யாரும் துன்பப்படுத்த முடியாது. அந்த யாரும் உங்களை இன்பமோ துன்பமோ படுத்த முடியாத அளவு நீங்கள் விழிப்புணர்வின் உச்சத்தில் இருக்கும்போது, அந்த விழிப்புணர்வின் உச்சம்தான் புத்த நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.